உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ஜாதகத்தில் திக்பலம், ஒரு பலத்துல திக்கு பலம். திக்பலம் என்பது திசை. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த கீழ் தொடுவானத்தில் சூரிய ஒளி விழக்கூடிய புள்ளிதான் அவனுடைய லக்னம். அப்போ அது கிழக்கு பகுதியாகவும் அதுக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரி மேற்கு பகுதியாகவும், அதே மாதிரி 120 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பகுதியாகவும், அதன் பிறகு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் 300 டிகிரியில் வரும் பொழுது அது தெற்கு பகுதியாகவும் குறிப்பிடப்படுகிறது. எப்படி என்றால், நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. பிறக்கும் பொழுது மேஷ லக்னம் என்பது விழுது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு 24 மணி நேரத்துக்கு வந்து சுத்தும் பொழுது 2 மணி நேரம் ஒரு லக்கணம். அப்படியே கீழே தொடுவானத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் சூரிய ஒளி வந்து விழுது. கிழக்கு தானே சூரியன் உதிக்குது. அந்த எந்த இடத்துல அதனுடைய ஒளி பாதைகள் விழுதோ அதை லக்கணமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது இது கிழக்கை குறிக்கக்கூடியது, கிழக்கு. அப்போ இந்த லக்னத்தில் யாருக்கெல்லாம் குருவும் புதனும் இருக்கிறார்களோ, குரு அல்லது புதன் இருக்கிறார்களோ, அப்போ அது வந்து திக்பலம். திக்பலம் என்பது நல்ல ஒரு 100% அந்த கிரகம் வலிமையாக இருக்கும். நிஷ்பலம் என்பது 0வாக இருக்கும். இதே இந்த லக்கணத்துக்கு நேர் 7 புதனோ அல்லது குருவோ இருந்ததுன்னா நிஷ்பலம், 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த ஒரு லக்கணத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு ஆக அடுத்தது 2, 3, 4 என்று வரும் பொழுது அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் பிளஸ் சந்திரன் அல்லது சுக்கிரனோ அல்லது சந்திரனோ இருந்து விட்டால் அது திக்பலம். அதுக்கு நேர் ஆப்போசிட் 10ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் நின்று விட்டால் அது நிஷ்பலம், 0. அதனாலதான் சந்திரன் 10ல் இருந்து திசை நடக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். நம்ம கேட்கிறோம், 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா நிலையற்ற வருமானம், வருமானத்தில் குழப்பம், தடைகள் எல்லாம் சொல்றோம், கேட்கிறோம். ஆமாம் சொல்றாங்க. எது நடந்தாலும் பாருங்க, திக்பலமும் நடப்பு தசாவும் உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. திக்பலம் இப்ப 7ஆம் இடத்துல சனி, மேச லக்னக்காரருக்கு 7ல சனி உச்சம். இது உச்ச திக்பலம், திக்பலம் பிளஸ் உச்சம். அப்ப சனி திசை இவருக்கு நடக்குது. கெடுதல் செய்யுமா? பாதகாதிபதி திசை. லக்கணத்திற்கு உடனே பாதகாதிபதி திசை வராங்க. ஆக 7ஆம் இடத்தில் அதே சனி திக்பலம் பெற்று விட்டால் பாதகாதிபதி சாதகாதிபதியாக மாறுவாரா இல்லையா? கேள்வியதான். திக்பலம் பெற்ற கிரகம் 100% வலிமை அடைகிறது. சரி, பாதகத்தை வந்து இது வலிமைப்படுத்துறதா அல்லது தொழில வலிமைப்படுத்து? ஏன்னா 10, 11 10, 11 10ம் இயங்கும், 11ம் இயங்கும். புரியுதுங்களா? ஆக ஒரு கிரகங்களை நாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இது ஆர்வலர்கள் பார்ப்பீங்க, ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் பார்ப்பீங்க, அனுபவம் பெற்ற ஜோசியரும் பார்ப்பீங்க. அவங்கவுங்க அனுபவ ரீதியாகவும் அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்க. திக்பலமும் தசாபுத்தியும். ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் தன்னுடைய திசையில் எந்த அளவுக்கு அது நன்மை செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சனி 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று திசை நடப்பதால் மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ அவர் கூட்டு தொழில் மூலமாகவோ சக்சஸ் ஆகிறார். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போயிட்டு அதே சனி இங்க யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு? செவ்வாயினுடைய ஸ்டார் இருக்கு, ராகு ஸ்டாரு, குரு ஸ்டார், 3 ஸ்டார் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம அனலைஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது திக்பலம் பெற்ற 10ல் சூரியன் பிளஸ் செவ்வாய். யாரெல்லாம் பாருங்க, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயிற்கு பிறந்தவர்கள் தொழில் நிர்வாக திறமை உடையவர்களாகவும் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் எப்பொழுதுமே தொழிலில் ஒரு நேர்மையையும் ஒரு கட்டுப்பாடும் வைத்திருப்பார்கள். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, செவ்வாய் 10ல் இவருக்கு இருக்குது, மேச லக்னம், லக்னாதிபதியே 10ல் உச்சம், லக்னாதிபதியே 10ல் திக்பலம். அந்த லக்னாதிபதியினுடைய திசை வறுமையானால் அதுதான் முழு முன்னேற்றம். திக்பலம் பெற்று எனக்கு கோல் இருக்கு சார் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். நீசம் பெற்ற கோல் இருக்கு, எனக்கு வந்து 5ஆம் இடத்துல நீசம் சனி, அது பாட்டுக்கு இருக்கும். அந்த திசையோ புத்தியோ வரும்போது நீசம் பெற்ற வேலையை செய்யும். இல்லை என்றால்
புத்தி அறிவு ஸ்தானத்துல சனி இருந்து நீசம் பெற்ற சனி எவ்வாறு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும்? ஆக இந்த ஒரு திக்பலம் பெற்று உச்சம் பெற்ற சனி அதனுடைய திசை வரும்பொழுது அந்த சனியை பார்க்கும் கிரகங்கள், செயற்கை கிரகங்கள், அது வாங்கிய சாரம், இது மூன்றையும் அடிப்படையாக வைத்து பார்த்திருப்பீர்களானால் திக்பலமும் நடப்பு திசாவும் உங்களுக்கு திக்பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கு. லக்னத்திலே சூரியன், குருவும், புதனும் இருக்கு. இதுல போட்டிருக்கிற அமைப்பு மாதிரியே இருக்காது, அது பார்க்க தராதீங்க. ஏன்னா இங்க பாருங்க, சூரியன்ல இருந்து 4 கட்டம் தள்ளி புதன் போகாது, 7 கட்டம் தள்ளி சுக்கிரன் போகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஆக லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம், 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம், அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சனி உச்சம் பெற்றும் திக்பலம், 10ல் சூரியன் செவ்வாயும் திக்பலம். திக்பலம் பெற்ற கிரகம் தன்னுடைய தசாபுத்தியாக வறுமையானால் அந்த காலகட்டத்தில் அந்த காரகத்துவம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த காரகத்துவத்தை அது மிகைப்படுத்தி கொடுக்குமே ஒழிய அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு தனுசு லக்னம், இந்த இடத்துல சுக்கிரன் சந்திரன். இப்போ தனுசு லக்னத்துல மீன ராசியில பிறந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரனுடைய திசை வருகிறது. அவங்க வாழ்வாதாரம் அவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப எந்த வகையில் எடுத்துக்கணும்? மாளவியா யோகத்திலையும் சுக்கிரன் எடுத்துக்கலாம். இதையே அனுபவித்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அனுபவத்திற்கு பிறகு நான் உங்களுக்கு வெளியிடுறேன். ஜோதிடம் என்பது அனுபவம். எந்த வகையிலுமே அந்த திசை எனக்கு பெருசாக கெடுதல் செய்யவில்லை. அதனுடைய வீட்டுக்கு அதிபதி 6 கூடையவன் நோயை கொடுத்தான், 11 கூடையவன் லாபத்தை கொடுத்தான். அப்ப 4ஆம் இடத்தில் திக்பலத்தை கொடுத்தான், மாளவியா யோகத்தை கொடுத்தான். ஆக திக்பலத்தில் சந்திரனையும் சேர்த்தான், குருவின் பார்வையும் கொடுத்தான். அப்ப அவர் எதுவுமே கெடுக்கவில்லை. இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா நீங்க ஜோதிடத்துல எடுத்தோம் கழுத்தோன்னு இல்லாம ஒரு கோள்களை நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திக்பலம் பெறக்கூடிய கோள் நடைமுறையில் அதனுடைய திசை வருகிறதா, அதை நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அதுல இருந்து 9 திசைகள் வரும். சூரியன்ல பிறந்தா சூரியன், சந்திரன், செவ்வாய், அடுத்தது ராகு, குரு. அப்ப குருன்னு வரும்பொழுது அந்த குரு உங்களுக்கு திக்பலம் பெற்றிருக்கா அல்லது நிஷ்பலம் பெற்றிருக்கா. இதே இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடியது. இப்போ இவருக்கு வந்து தனுசு லக்கணக்காரருக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல விதமா மாளவியா யோகம், திக்பலம் அனைத்தும் பெற்றிருக்கு. அதே சுக்கிரன் இங்க இருந்தா டோட்டலா அது 0க்கு போயிடும். நிஷ்பலம் 0க்கு போயிடுச்சுன்னா அதனுடைய காரகத்துவம் பாதிக்கும். 10ஆம் பாவக காரகத்துவம் எது? தொழில், வேலை வாய்ப்பு, நிலையான வேலை இல்லை, கஷ்டம். இதே 4ல் உச்சம் பெற்று இருந்ததுனால 4ஆம் பாவக காரகத்துவம் நன்றாக இருந்தது, வீடு, வாகனம், இது எல்லாமே கொடுத்தது. ஆக கோள்களை புரிந்து கொள்ளுங்கள், சரியானபடி அதை எடுத்து செல்லுங்கள். அதை நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு இந்த ஒரு திசை எனக்கு 20 வருஷம் சுக்கிரன் வரப்போகுது எப்படி இருக்கும், சும்மா மொட்டையில பார்த்தா உனக்கு தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்லது செய்யாது. அப்ப அந்த சைக்காலஜிக்கலா அந்த ஜாதகர் என்னவாயிடுறாரு, பாதிக்கப்படுறாரு. ஆக இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது. அடுத்தது சாரம் இருக்கிறது, பார்வை இருக்கிறது, லக்னாதிபதியினுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏன் பாசிட்டிவாகவே நான் நிறைய பேசுறேன் அப்படின்னா கோள்களின் தன்மைகளை பாசிட்டிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எடுத்தோம் கழுத்தோம் என்று அதை எடுத்து செல்லாதீர்கள். எனக்கும் தான் சொன்னார்கள், பல பெண்கள் தொடர்பு உங்களுக்கு வரும் என்றார்கள். ஒரு தொடர்பும் இல்லையே, சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது, அந்த திசையில் பல பெண்கள் தொடர்புகள்லாம் வரும் என்று நெகட்டிவாக ஏன் நினைத்தீர்கள்? அப்போ லக்னாதிபதியினுடைய பார்வை இருக்கும்போது லக்னாதிபதியினுடைய கண்ட்ரோல்ல அந்த கிரகம் வருகிறது அல்லவா, அப்ப ஏன் அது மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் நமக்கு வரும்? வராது. எங்கேயோ ஒரு சிலருக்கு நடக்கிறதை வைத்து மிகைப்படுத்தி விடுகிறார்கள். அதனால திக்பலமும் நடப்பு திசாவும், திக்பலம் பெற்ற கிரகம் நடப்பு தசாபதியாக வருமேனால் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்கள் பல உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு பல முன்னேற்றங்களை
அடைவீர்கள். இன்னொரு யோகத்தில், இன்னொரு ஜாதக ரீதியான புரியும்படியான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.